போதுமான அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப எரிச்சல் படுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் மகாநதி சீரியலில் நடக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ பாக்யலட்சுமி வந்து பெருசாக படித்தவங்க கிடையாது. அவங்கள வந்து ஒரு விவாகரத்துக்கு வாங்குறதுக்காக ஒரு கோர்ட்டு கூப்பிட்டு போனாங்க. இத்தனைக்கும் அவங்க 12th முடித்தவங்க. ஆனாலும் வந்து குடும்ப நல நீதிமன்றம்ங்கிறது தெரியாமல் உள்ளார போய்ட்டு மண்டைய ஆடிட்டு வருவாங்க அவங்க டிவோர்ஸ்க்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க படித்தவங்க, இவங்க வந்து ஒரு கம்பெனியில் எல்லா பொறுப்புகளையும் பார்த்துக்கிறாங்க, ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி வந்து கம்பெனியை மாற்றுறதுக்கு இவங்களும் பார்ட்னர்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்குகிற டாக்குமெண்ட்ஸை கொண்டு தான் டாக்குமெண்ட்டில் மேலே ஒரு வார்த்தை கூட பார்க்க மாட்டாங்களா? அந்த டாக்குமெண்ட்டில் ஒன்றும் இல்லை, கையில் வாங்கி என்ன டாக்குமெண்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்தா தெரியாதா? இல்லை எல்லா பேஜ்லையும் மேலே என்ன விஷயம்னு எழுதியிருக்கோம்ல, அதை கூட படிக்க தெரியாமல் இவங்க உடனே வந்து என்ன டிவோர்ஸா, என்னை விட்டு போகிறீங்களா, நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஊரை விட்டே போயிடுறேன், உலகத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் பார்த்தா கிறுக்குத்தனமாக இருக்குது. நமக்கு நம்மளை பார்க்குறவங்கள லூஸுன்னு நினச்சி வந்து இந்த மாதிரிலாம் கொண்டு போகணும்னு நினச்சி இழுத்து கொண்டு போயிட்டுருக்காங்களாங்கிறது புரியல. ராகினி பேசுகிற எந்த ஒரு வார்த்தையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது நர்மதாவுக்கு கூட தெரியும். இவ்வளோ அறிவாளியான ஊரெல்லாம் வந்து ஒரு சண்டையை வளர்த்து தைரியமாக தெரிஞ்சு எல்லா பிரச்சனைகளையும் பார்த்த காவேரிக்கு ராகினியை நம்பக்கூடாதுங்கிறது தெரியாதா? உடனே ராகினி சொல்கிறத நம்பி டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, நம்மளை விட்டு போகிறாங்க, எல்லாம் மாறிடுச்சு அப்படி இப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம கடுப்பாக இருக்குது. இதெல்லாம் நிறுத்துகிற மாதிரி ராகினி தான் அந்த வேலைலாம் செய்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒன்று விஜயோ இல்லை காவேரியோ வந்து வீட்டை விட்டு வெளில போ, நீ இதுக்கு மேலே இங்கே இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு துரத்தி விடணும். அஜயை காணவே காணாத பிரச்சனைக்கு அப்புறமா இவங்க மட்டும் இருக்காங்க, இவங்க எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், துரத்தி விட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டாச்சு நடக்குமா, இல்லை கடைசி வரைக்கும் நம்ம எரிச்சல் படுத்துகிற மாதிரி கதையை இழுத்துட்டே கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குமரனை வச்சு நடக்கிற ட்ராமாக்கள், அதில் வந்து கொஞ்சம் எப்படியோ வந்து அந்த கங்கா நல்லா நடிக்கிறாங்கன்னு தோணுது, குமரனும் நல்லா நடிக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு எண்டு அங்கே வருது. இதுக்கு நடுவில் அந்த சுயநலமிக்க ஒரு யமுனாவை காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு கதை போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் முன்ன இருந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இப்போ ஒரு மாதிரி இழுத்து தள்ளுறதுக்காக மட்டுமே அந்த கதையை இழுத்துட்டு இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கும் லாஜிக் குறைபாடுகள் இருக்க மாதிரி தெரியுதா, இல்லை கதை நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள்.